வெட்டவெளி இருப்பிடத்தோடைய அன்னதானம் எப்பயுமே தலை நிமிர்ந்து ஒரு ராஜா மாதிரி அது நடக்கணும், அது நடக்க வைப்பீங்க அப்படின்னு. இப்போ என் கூட எல்லாம் பாக்குறீங்கல்ல, சில எத்தனை இடத்த கிழிச்சுக்கிட்டு வெளியில வரோம். பண்றது எல்லாமே அதிசயம்தான், ஆனா வெளியில யாருக்குமே தெரியாது. எப்படி நிகழும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட இது எப்படி ரன் பண்றாங்க, இது யாரு இதுக்கெல்லாம் பண்டு பண்றாங்க, இது யாரு பேக்ரவுண்ட்ல இருக்கா, இது எப்படி இதெல்லாம் இது ஒரு சாத்தியமாகுது அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் நிறைய எழுந்திருக்கு. ஆசே கிடையாதுப்பா. தமிழ்நாட்டுல இந்தியாவுல பெரிய ராஜா செய்ய முடியாத வேலையை நான் செய்யறேன்ப்பா. இப்ப என் கூட எல்லாம் பாக்குறீங்கல்ல, சில எத்தனை இடத்த கிழிச்சுக்கிட்டு வெளியில வரோம். பண்றது எல்லாமே அதிசயம்தான், ஆனா வெளியில யாருக்குமே தெரியாது. புரியுதா? இத்தனை பேர் திருவண்ணாமலையில முன்னாடி சாப்பிட்டாங்க, 200 பேர் சாப்பிட்டாங்க, 220 பேர், 320 பேர், 420 பேர், 520 பேர். இன்னைக்கு கிட்டத்தட்ட 640 பேர், 700 பேர் சாப்பிட போறோம். அந்த சாப்பாடு போறது முக்கியம் இல்ல, அதுல ஒரு சிரத்தையோட செய்யறது இருக்குல்ல, அதுதான் காட்டு. அப்ப அங்க ஒரு 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 தன்மை என்னன்னா, அது அந்த ஈர்ப்போடைய தன்மைகள் தீவிரமாயிரும். அப்ப என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் சக்தி பக்தி எல்லாம் கொடுக்கல. ஒரு இடத்துல அவன் எந்த வேலை செஞ்சாலும் அதுல அவனை பார்க்கும்போது இவங்க கட்டுப்படுவாங்க, மக்கள் கட்டுப்படுவாங்க. ஒரு 1000 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், அதுல 100 பேர் இவனுங்களை எதிர்த்தாலும் 900 பேர் இவங்க பின்னாடி வருவாங்க. தினந்தோறும் அன்னதானத்துல நம்ம மாணவர்கள் அனைவர்களும் உங்களாலதான் இந்த அன்னதான பணி. திருவண்ணாமலையில ஒரு சிறுவனா நான் இந்த ஊருக்கு வரும்போது எத்தனையோ வளர்ந்து எவ்வளோ பெரிய பெரிய ஆசிரமங்கள் நின்ன போது, இன்னைக்கு எங்கேயாவது எப்பயாவது இழப்பாடுறதுக்காக திருவண்ணாமலைக்குள்ள வரும்போது நம்ம அன்னதான கூடத்தை பற்றி நிறைய இடங்கள்ல பேசும்போது ரொம்ப ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. அதோடைய பணி, அதோடைய செயல்பாடுகள் பெரிய தாக்கத்தை நகரத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு, நிறைய மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. நகரத்தில் இருக்கிற அந்த அன்றாடம் போராடுகிற பப்ளிக் மக்கள் ஒரு திருவிழாவில் ரொம்ப அமைதியாக எப்படி உணவளிப்பாங்களோ, உணவு சாப்பிட்டு போவாங்களோ, அது மாதிரி ஒரு பெரும் பணிகளை கிட்டத்தட்ட ஒரு 400-500 பைக்ல பல தூரத்திலேருந்து அந்த உணவு அவங்க எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட எல்லோரும் அந்த மாதிரி தினந்தோறும் இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற ரெகுலரா வேலைக்கு போற மக்கள் என்ற பப்ளிக்ல இருக்கிற மக்கள் கரெக்டா ஒரு உணவு எடுத்துக்கிறதுக்கு அவங்க வீடு மாதிரி வேலைக்கு வரும்போது சாப்பாட்டை கையில எடுத்துட்டு வராம இங்க சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்குது, கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஏகப்பட்ட 2 வீலரோட அந்த பெரிய அந்த நேரத்துக்குள்ள அந்த 12:30 அந்த 1:30 இந்த பகுதியே ஒரு பெரிய ஒரு சூழலாக இருக்கிறத நிறைய நம்ம பார்க்கும்போது ஒரு கண்குள்ளா காட்சி மாதிரி சமயத்துல தெரியும். நான் நிறைய நாள் பார்த்துருக்கிறேன். அதனால இந்த மாதிரி ஒரு சூழலை அது இயல்பா இந்த பிரபஞ்சத்தோட சூழல்ல போகுது. எல்லாரும் இந்த அன்னதானத்தை இந்த மாதிரி நெருக்கடி காலகட்டத்துல கூட நீங்க எல்லோரும் சேர்ந்து இன்னும் நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். இது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய செயல். இதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. உலகம் முழுக்க என்னை பின்பற்ற மாணவர்களுக்கு தான் இந்த ஹோல் கிரெடிட்டும் உங்களுக்கு தான். இது உங்களை சார்ந்தது. இதோடைய அத்தனை ஒரு நல்ல செயலும் திருவண்ணாமலையில ஒவ்வொரு ஜீவனும் சாப்பிட்டு அது மனதார ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா அது எனக்கு கிடையாது, அது எல்லாம் உங்களுக்கு தான். யாருக்கு எப்ப எது தேவைங்கும் போது அது ரொம்ப ஒரு முக்கியமான சில இடங்கள்ல தேவைப்படும். அது நம்ம இப்படி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு திட்டம், சிம்பத்தி, இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. அது இயல்பா இயற்கையா அது உருவாக்கப்படுது. ஆனா நம்மளை அந்த அன்னதான கூடத்துல யார் சாப்பிட்றான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தேவை என்னன்னா பசி, சரியான உணவு, ஒரு குவாலிட்டியா ஒரு நல்ல சாப்பாடு அந்த நேரத்துல கிடைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. அப்ப எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்தோட வெற்றி எப்படி தெரியுமா இருக்கும், அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க ஒரு ஹோட்டல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஹோட்டல் பெரிய ஹிட். வெளியூர்ல இருக்கிறவங்க சாப்பிட்றதோட உள்ளூர்ல இருக்கிறவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்.
ஏன்னா அப்பதான் அந்த ஹோட்டல் வந்து சுவையான ஹோட்டல், நல்ல தரமான ஹோட்டல் நமக்கே தெரியும். இப்போ நான் நிறைய நகரப்புறங்களில் போயிருக்கேன், கோயில்களுக்கு போயிருக்கேன். உள்ளூர்ல இருக்கிறவங்க சில பேர் சில ஹோட்டல்ல சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அங்க போகாதீங்க, கூட்டமாவே இருக்கு. அது வெளியூர்ல உள்ளவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்? அவங்க எல்லாம் சரி கிடையாது அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க நம்ம உள்ளூர்ல அந்த லோக்கல்ல இருக்கிற மக்கள் நம்மளுடைய உணவு கூடத்தை அப்படி அப்படியே ஒரு 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 வேற மாதிரி ஒண்ணு, இது எப்படி நிகழும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட இது எப்படி ரன் பண்றாங்க, இது யாரு இதுக்கெல்லாம் பண்றா, இது யாரு பேக்ரவுண்ட்ல இருக்கிறா, இது எப்படி இதெல்லாம் இது ஒரு சாத்தியம் ஆகுது அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் நிறைய எழுந்திருக்கு, நிறைய சூழல் உருவாயிருக்கு. அது எப்பயுமே அது ஒரு பிரபஞ்சத்துடைய செயல்பாடுகள், உண்மையா இருக்கிற மாணவர்களுடைய செயல்பாடுகள். அது ஒரு வாழ்க்கையில எப்பயுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கல, உங்களை அறியாமலே எங்கேயாவது ஒரு இடத்துல நிறைய நல்ல காரியங்கள் செய்வீங்க. அதுல உங்க வாழ்க்கையில அறிந்து செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் திருவண்ணாமலையில இது வெட்டவெளி இருப்பிடங்கிறது என்னுடைய உணவு கூடம் கிடையாது, உங்களுடைய உணவு கூடம். இது உங்களுடைய செயல். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஏழைக்கு நீங்க ஒரு உணவை, சரியான உணவை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த சூழல் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும் போது, தியானத்துல ஒரு கனெக்ட் கிடைக்கும் போது, இது உங்களை வேற மாதிரியான ஒரு உணர்வுகளை இது ஏற்படுத்தும், ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு உருவாக்கும். அப்போ உங்களுக்கு நிச்சயமா இதோடைய உண்மையான விஷயம், அந்த புண்ணியம், பாவம், கர்ம வினை இதுக்கெல்லாம் கடந்து இதுக்குள்ள இருக்கிற அந்த நிகழ்வுகளை உங்களால புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்க அதை பார்த்து வெட்டவெளி இருப்பிடத்தோடைய அன்னதானம் எப்பயுமே தலை நிமிர்ந்து ஒரு ராஜா மாதிரி அது நடக்கணும். அதை நடக்க வைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க பார்த்துக்கோங்க.